இது வழக்கமான சினிமா இன்டர்வியூ தான். புதுசா எதுவும் பண்ண போறதில்ல. ஆனா வழக்கத்துக்கு மீறா ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சினிமா இன்டர்வியூன்னு வந்துட்டாலே, அந்த சினிமா இன்டர்வியூவோட படத்தோட டைரக்டர், புரொடியூசர், க்ரூ எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கா போய், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா போய், ஒவ்வொரு இடத்துக்கா போய் அந்த படத்த ப்ரமோட் பண்றது வழக்கம். ஆனா அந்த படத்துக்கு எப்ப வித் லவ்ன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அன்பு மழைய கொட்டி, ஜோஷ்வா ஒரு ஹோஸ்ட்ட ஒரு நாட்ட விட்டு நான் இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வந்து, நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க ஜோஷ்வா அந்த படத்த பத்தின்னு சொல்லி, அவ்வளோ அன்பு மழைய பொழிஞ்ச நம்ப மகேஷ் சார், சௌந்தர்யா மேம் வெல்கம். வித் லவ் நிறைய பாசத்தோட, நிறைய அன்போட ஒரு படத்த தயாரிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துக்கள். பட் ஆஃப்கோர்ஸ் நிறையா போரிங்கான கேள்விய கேட்டு உங்கள நான் வந்து டார்ச்சர் பண்ண விரும்பல. பட் ஆஃப்கோர்ஸ் வித் லவ் என்ற படம் 6th February மலேசியால மட்டும் இல்ல, உலகமெங்கும் எல்லாத்துலயும் ரிலீஸ் ஆகுது. உங்கள ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். மலேசியால இது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மலேசியா ஒரு பழக்கம் இருக்கு. இங்கேயும் கண்டிப்பா இருக்கும் சென்னையில. இந்த லாட்டரி டிக்கெட்லாம் எடுப்போம் இல்லையா? ஸோ மலேசியால வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு 4 நம்பர ப்ரெடிக்ட் பண்ணி அத நம்ம குடுப்போம். லோட்டோ கரெக்ட். பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். கண்டிப்பா. ஸோ இது வந்து உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் அந்த 4 நம்பர எடுத்துட்டு நான் மலேசியாக்கு போலான்னு இருக்கேன். ஏன்னு கேளுங்களேன். ப்ரொடியூசர்ஸ்னா சும்மா படம் எடுப்பாங்க. புரிஞ்சிடுச்சு. நான் எடுத்த படம்லாம் ஹிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. 2003 ஆரம்பிச்சு 2023 ஜிங்க்ஸ் பண்ண விரும்பல. ஆனா கண்டிப்பா ஒரு ட்ரிக் வச்சிருக்கீங்க. அத ஃபர்ஸ்ட் இப்பயே சொல்லி முடிச்சா இன்டர்வியூ ஆஃப் பண்ணிட்டு நான் நம்பர் எடுக்க போயிருவேன். அததான் கேட்கிறேன். நம்பரே சொல்லிடவா? குட் நைட், லவர், டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ வித் லவ். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் தேடுவோம். ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கதையை கேட்கும் போதும் சரி, இல்ல ஒரு விஷயத்த வந்து ஒரு நெரேஷன் கேட்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா. அது பிடிச்சிட்டாங்கன்னா எப்போ ஷூட்டிங் அப்படின்னு போவாங்க. உங்க விஷயத்துல கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு இந்த 4 படத்துலயும் ஏதாச்சும் ஒரு விஷயம் தேடி இருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னதான் இருந்துச்சு அது? 4 படத்தையும் சொல்லணுமா? குட் நைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். குட் நைட்ல வந்து அந்த கொரட்டை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளாடியும் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. தட் இஸ் த மெயின் ரீசன் குட் நைட் பண்றது. செகண்ட் லவ்வர் வந்து அந்த டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இன்னைக்கு வந்து லவ் என்ன ஆயிடுச்சுன்னா, லவ்ங்கிறதே வந்து ஃப்ரீடம் தான். ஸோ என்ன பொறுத்தவரை அந்த ஒரு ஃப்ரீடமை வந்து நம்ம ஒரு பார்ட்னர் கிட்ட கொடுக்கறது தான் மெயின் லவ்வோட அந்த அந்த ஃபுல் ஃபார்மே அதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். இன்னைக்கு அது இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே இன்னைக்கு ஃபோன் எடுத்துட்டு என்ன யாருக்கு கால் பண்ணீங்க, யாருக்கு இது பண்ணீங்க, யாருக்கு அது பண்ணீங்க, எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களாவே வாழ விடுறது இல்லாமல் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ லவ்வர் வந்து அதை பற்றி பேசின ஒரு விஷயமா இருந்ததுனால அது எனக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரே ரீசன் அபி சொன்ன நரேஷன், அந்த கதை அவ்வளோதான். அதில் வர்ற சீன்ஸ் அண்ட் அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த போர்ஷன் அதெல்லாம் வந்து நானே லிட்ரலி வேற எதுக்காகவும் நான் யோசிக்கல. அந்த கதை நான் சொன்ன நரேஷன் தான் இது. வித் லவ்வை பொறுத்த வரைக்கும் வித் லவ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக்கா மூமெண்ட் நிறைய இருக்கு. நம்ம ஸ்கூல் போர்ஷன்ஸ் நமக்கு ஒரு நம்ம எல்லாருமே கடந்து வந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஒருவர் அதில் வந்து ஒரு ஹை மூமெண்ட்டாக ஒரு சீன் வச்சிருக்கிறாரு டைரக்டர். அந்த ஒரு சீன் கேட்டோடனே நான் அக்காட்ட சொல்லிட்டேன். அக்கா அந்த சீனை கேட்டோடனே தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே இது அக்காட்ட கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொண்டு வந்து அக்கா வந்து உடனே கிரீன் சிக்னல் டடைங் அப்படின்ட்டாங்க. அந்த கிரீன் சிக்னலுக்கு ஃபர்ஸ்ட் வரேன். பட் ஆஃப் கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஜாயன் ஃபிலிம்ஸ். வெரி ப்ரவுட், வெரி ஹாப்பி தட் யூர் பேக் சொல்கிறதுல. ஜாயான் ஃபிலிம்ஸ் இல்லை இணைஞ்சிருக்காங்க. அந்த கிரீன் சிக்னல் என்னது? உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும். எல்லா படமும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும். ஸோ உங்களுக்கு அது என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில்? Actually, Goa was the first film I produced. It's been almost a decade since that film came, but அதுக்கப்புறம் there was a small gap in my career as a producer. பட் தம்பியும் நானும் அவங்க குட் நைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஐ known him way longer than that, பட் அந்த குட் நைட்லேருந்து he'll send me படத்தோட ட்ரெய்லர் பாருங்க and all those things, and I was very proud of what he was achieving as a producer. So நாங்கள் பேச ஆரம்பிக்கிற டைம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி was going to release தம்பி ஆல்ரெடி அப்போ தான் பேச ஆரம்பித்தோம். And I was telling him, definitely, we should do something together. And I was looking forward to coming back as a producer. So at that time, tourist family path, Abhishan just stood out for me. He's a star, and people are going to see it on Feb 6th. So I had a lot of conviction that he's not just a good director, but he has all the potential to be an actor. அப்போ நானும் தம்பியும் 2-3 ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ கேட்கும் போது தென் ஒன் டே ஹீ சார் அக்கா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு கேட்குறீங்களா? ஆஃப்கோர்ஸ் தம்பின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீ brought மதன். ஸோ மதன் இஸ் த கோ டைரக்டர் ஆஃப் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து அபிஷான் லான்ச் பண்ணோன்ற ஒரு ஆசை மைண்டில் இருந்துச்சு. அண்ட் வென் மதன் கேம் வித் த ஸ்கிரிப்ட், மதன் ஸ்கிரிப்டை கொண்டு வரும்போது த ஃபிலிம் வாஸ் கால்ட் ஃப்ளேம்ஸ். அண்ட்
he had an entire narration ready, the entire bound ready. So I was very, very happy to know that someone came to us so prepared. But more than that, எனக்கு ரெண்டு reassurance இருந்துச்சு. ஒன்று வந்து obviously Thambi's creative judgment on a story, because அந்த pulse பிடிக்கணும். Second வந்துட்டு the faith I had on Abhi. So when எல்லா கூடி வரும்போது I felt it's meant to be. With Love was meant to be for us, and I'm so happy. This is just the beginning of Thambi and my journey as a producers in the industry. And நீங்க சொன்னது ஜிங்ஸ்லாம் ஆகாதுங்க. அது வந்து நாங்கள் சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கு வந்து I think it's going to be very, very positive. எண்ணம் போல் வாழ்க்கை, நாங்கள் ரொம்ப பாசிட்டிவ் டீல், நாங்கள் ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்கிறவங்க. So I don't think that will jinx it for us. But I think that's how With Love happened. But I'm very happy to say that ஓகேங்க படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன டக்குன்னு ஆஃபீஸ் போட்டோம், ஷூட் பிளான் பண்ணோம், பட்ஜெட்டிங் பண்ணோம், ஷூட்டிங் எடுத்துட்டு முடிச்சுட்டு இப்போ ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேம், I've seen you say this in multiple interviews now. அபி ஒரு ஸ்டார்னு சொல்லி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ப்ரொடியூஸ் எல்லா ப்ரொடியூசரும் இருந்துட்டா நிறைய ஹீரோஸ் ஒன்று விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இன்டர்வியூவில் பார்க்குறீங்க, நான் வந்து ஃபஸ்ட் அபியை கூப்பிட்டுட்டு போய் உட்காந்து அபியை பார்த்து முடிச்சு பாய் சொல்லிட்டு டோரை திறந்து அபி வெளியே போய் டோர் நாக் சவுண்ட் கேட்கும்ல டக் அப்படின்னு, தம்பி ஹீஸ் அ ஸ்டார் அப்போ சொன்னாங்க. It's one confidence that I don't know about other producers, but எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே very confident how Abhi had done in the film, and நாங்கள் படத்தை பார்த்தாச்சு. ஸோ he is a star. இது சொன்ன மாதிரி தான், அது நடிக்கிறதுக்கு முன்னிக்கே ஒரு ஸ்டார் நம்ம ரெக்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா? இது வந்து நிறைய அஃப்கோர்ஸ் யங் ஆக்டர்ஸ், யங் டேலண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கட்டும். ஹவு டு யூ ரெக்கனைஸ் அ ஸ்டார்? அவங்க அதில் வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கேள்வி, பிகாஸ் the end of the day you are both producing this film. ஒரு ஸ்டார், what makes a star, you think? It's very difficult to define that, but the truth is it's that intuition pura sollalam, but I think they should have it in them from within. You can't force a few things. Like my dad's a superstar, and there are so many other actors who are original உள்ளேந்தே வரும், அந்த நடிப்புன்ற ஒரிஜினல் உள்ளேந்தே வரும். பட் அபிகிட்ட நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நோட்டீஸ் பண்ணது இஸ் நோ இன்ஹிபிஷன்ஸ். When you have to be in front of the camera, you can't be camera shy. You need to be that natural self. No filter. Abhi poyidna oru zone kulla. So he's got everything it takes to be a star is what I very honestly feel. He can dance. Humor nalla varudhu, romance varudhu, அழுதா நமக்கே கஷ்டமாகுது. He's able to hold a scene, and எங்க படத்துல we paired him with a co-star who's his senior. I mean, Adaswara is a senior to Abhi, and she's a brilliant actor. So when we started filming and when we started seeing rushes, என்னோட அப்ப நான் ஸ்டார்னு ஃபீல் பண்ணது, I was even more reassured because he's matching her. They're complementing each other when they act. So ஒரு ஸ்டார்னு எப்படி சொல்ல முடியும்னா, இதுக்கு முன்னாடி யாரை சொல்லிருக்கேன்? I am not told. Of course, I meet a lot of people. There's a lot of talent. Leave with a superstar, so you would know, kandipa illaya. But something about Abhi has given and the confidence, and from day one, like he said, first time I saw Abhi in person, I knew it. அதே கேள்வி உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அஃப்கோர்ஸ் யூ ஹவ் நவ் கிரியேட்டட் மல்டிபிள் ஸ்டார்ஸ் இல்லையா? ஒரு 4 படத்தில் யூ ஹவ் பீன் ஏபிள் டு இன்ட்ரடியூஸ் ஸோ மெனி டேலண்ட்ஸ். நான் ஆக்டர்ஸ் மட்டும் சொல்ல, ஈவன் டெக்னீஷியன்ஸ் ஃபார் த மேட்டர். அபி எஸ்பெஷலி டூரிஸ்ட் ஃபேமிலி அஃப்கோர்ஸ் டேரக்டராக பார்த்துருப்போம். அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டராக வந்து ரொம்ப அவர் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஸ்மால் போர்ஷனில் தான் இருப்பார் இல்லையா, ஃப்ரம் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம். உங்களுக்கு எது எப்படி? what do you think makes him a star now? நிஜமா சொல்லணும்னா அக்கா தான் அவனை ஸ்டாராக பார்த்தாங்க, நான் பார்க்கல. அதனால் இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்கவே கூடாது. ஸோ ஐ see him as my own ஒரு பிரதர் தான். ஸோ அந்த ஒரு ஹுட் தானே தவிர்த்து நான் எங்கே அவனை பார்த்தாலும், அவன் எவ்வளோ பெரிய ஆளானாலும், மேபி என்னை இப்போ ரீசெண்டாக கூட தலைவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஏதோ ஒன்று பேசியிருந்திருப்பார். என்னை எல்லாம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டாலும் ஏதாவது ஒருத்தன் டே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றதான் ஒரு ஹாப்பிங்கிற மாதிரி. இப்போ எனக்கும் அபிக்கும் அவன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் எனக்கு டே தம்பி வாடா இங்கே அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இன்டர்வியூஸ்லேயே எனக்கு நிறைய இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவனை நான் ஒரு ஸ்டாரா அப்படின்னு பார்க்கல. ஐ வாண்ட் டு டூ சம்திங் குட் ஃபார் அபி. ஸோ அபி வளர்ந்தானா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே நம்ம இன்னும் மேலே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். பட் ஐ டசன்ட் அக்கா பார்த்த கண்ணில் நான் அவனை பார்க்கல, நிஜமாக பார்க்கல. இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவோமே, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை அட்லீஸ்ட் 2 தடவை ஃபிலிம்ஸ்னாலே வந்துட்டாலே வந்து கத்தி, ரத்தம், சண்டை, கேங்ஸ்டரிசம், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு ஜான்ரா. இந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு குட்டி லவ் ஸ்டோரியை கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தைரியம் வேணும். அஃப்கோர்ஸ் லவ் ஸ்டோரிஸ்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாலும் இந்த டைமில்
இந்த ஒரு ஹை ப்ரெஷர் ஒரு 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 நம்பர்ஸ் பேசிட்டு இருக்கிற ஒரு டைமில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இந்த எம்ஆர்பியும் சரி ஜாயன் ஃபிலிப்ஸும் சரி உள்ளே கொண்டு வந்து இந்த படத்தை நான் பொசிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, எங்கேருந்து வருது? வாட் இஸ் யோர் பிஸ்னஸ்? ஒரு பிஸ்னஸை தான் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஒரு கல்குலேஷன் இருந்திருக்கும். வாட் இஸ் அந்த மைண்ட் தாட் ப்ராசஸ் பற்றி பேசலாமா? Actually, to be honest, good content will always connect with audience. I think at any point நீங்க தமிழ் சினிமா தமிழ் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல படத்துக்கு அவங்க வெற்றி கொடுத்துருக்காங்க, ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் சின்ன படம் எடுக்கணும், பெரிய படம் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே பார்க்கல. ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டீம் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஸோ அண்ட் ஐ திங்க் ஃபீல் குட் ஃபில்ம்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைக் அ குட் கார்ட் வித் பீப்புள். ஏன்னா what you have in real life when you see it on screen, when you're able to relate to those moments. எங்க படம் வித் லவ் இஸ் அ லாட் அபவுட் நாஸ்டாலஜியா. அண்ட் எங்க படத்துல என்னன்னா அந்த ஒரு ஸ்கூல் ஃபேஸ்ல நடக்க ஒரு இன்சிடென்ட்டை ஆஸ் when they grow up they'll relive it. We all can connect with that. நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்கூல் ஃபேஸ்னு ஒன்று இருந்திருக்கு, அந்த டைம்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு இருந்திருக்கு. ஸோ when you're able to connect with the characters on screen, I feel a film works. So I think good content will always. நீங்களே இந்த அடுத்த கேள்வி எடுத்து கொடுத்துட்டீங்க. நான் கேட்கலாம் பயந்துட்டே இருந்தேன். சரிங்க, லவ் பற்றி பேசிடலாமே. அந்த கேள்வி உங்களுக்கு மட்டும்தான் வரணும் இல்லையா? லவ் பற்றி பேசலாம். அஃப்கோர்ஸ் உங்களோட லவ் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி நான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்ததில்ல. ஸோ உங்களோட ஒப்பீனியன். பட் ரிகார்ட்லெஸ் லவ்னு வந்துட்டே இல்லை, படமே காதலை பற்றி தான் பேசுது இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தி அல்டிமேட் லவ்? I think, and this I'm speaking with a lot of experience in my personal life. I've had my ups and downs. I think love is actions. It's not just words. And that's very important. That's something I've learned over time. Rosy words, rosy actions பண்றதை விட இந்த day-to-day lifeல ஒரு understanding, ஒரு compassion, ஒரு empathy, அதெல்லாம் தான் love. What's the craziest thing you've done with love? What's the craziest thing I've done with love? I don't think I'm ready to talk about it yet. So let's. How can be said? What's it? உங்களை பொறுத்த வரைக்கும் வேற எங்க அங்கே பால் வந்து பவுன்ஸ் ஆனால் இங்கே தானே வரப்போகுது. காதலை பற்றி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா? ஒரு காதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது காதலிச்சுமே அவசியம் இல்லை, இப்போ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் யூ ஹவ் டன் வித் லவ்? மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் வித் லவ், நான் என் ஒய்ஃப்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். வித் லவ் தான் அது பண்ணது எல்லாமே. அதில் ஒன்று ரொம்ப பர்சனலாக தான் வேணாம், அதில் ஒன்று அட்லீஸ்ட் எங்கள் அம்மா பசங்க இதெல்லாம் எனக்கு தெரியாமல் செஞ்சு அம்மா சந்தோஷப்படுவாங்க, பிரச்சனை இல்லை. ஐ ஸ்பெண்ட் டைம் ஃபார் ஹர் அண்ட் என்ன சொல்லலாம், ரொம்ப அக்கறை எடுத்துப்பேன். பட் நான் எடுக்காத மாதிரி இருக்கும், பட் எடுத்துப்பேன். யா, அதுதான் என்னோட லவ் லாங்குவேஜ். சூப்பர். வித் லவ் 6ஆம் தேதி ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வித் லவ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஆக்டர்ஸ் உங்களோட ஆக்டர்ஸும் சரி எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் வித் லவ் யூ ஆர் கோனா ஷேர் இட் டு த வேர்ல்ட் வித் ஆல் த லவ் தட் யூ கோனா ஷேர். அதிலிருந்து என்ன எடுத்துக்கலாம்? அதுக்கு அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு? அஃப்கோர்ஸ் எல்லா படமும் ஒரு விஷயத்தை கொடுக்கும். வித் லவ் என்ன கொடுக்கும் காதலை தவிர சொல்கிறது? It'll definitely give a smile on your face. And it'll definitely make you go back to a time in your life. And நாங்கள் தம்பியும் நானும் பேசும்போது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் நரேஷன்லாம் கேட்டதுக்கப்புறம் தம்பி என்கிட்ட சொன்னாங்க, அக்கா இந்த படம் பார்த்து போகும்போது யூ வில் வாண்ட் டு கனெக்ட் வித் யுவர் ஸ்கூல் டேஸ். அது மட்டும் எல்லாரோடையும் நடந்துச்சுன்னா நம்ம படம் வெற்றிக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் படம் பார்த்தாச்சு. And when Thambi and I saw the film, we didn't watch it as producers, we watched it as audience. And when the film ended, I went back to my school days. So I think that is something people can expect from With Love. ஒரு குட்டி ரூமர் கேட்டேன், இதை கேட்கலாமான்னு தெரில. அடுத்த படமும் அபிஷான் கூட தான் கேள்விப்பட்டேன், இது உண்மையா? அபிஷான் எங்க வீட்டு பிள்ளைங்க, சொல்லியாச்சு. So don't be surprised if it happens. But like Thambi said, we want him to grow, but we are home for him. So yes, it'll be it's a joy and an honor for us to do it. So any last words for With Love? படத்தை பற்றியா? இல்லை, அக்கா சொன்ன மாதிரி தான். இது வந்து நீங்கள் படம் விட்டு வெளியே போகும்போது டெஃபினெட்லி ஒரு ஃபோன் எடுத்து இவங்க நான் மிஸ் பண்ணுறேன், இவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். 100%. வித் லவ் 6ஆம் தேதி ஃபெப்ரவரி. மேஷாவில் மட்டும் இல்லை, நிறைய உலகர்கள் எல்லாம் தமிழ் ரசிகர்களுக்காக வித் லவ் வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் வித் ஆல் அவர் லவ். ஹோப்ஃபுல்லி மலேசியா வில் பி பேக் அஸ் வெல். தேங்க்யூ நஸ்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ. நானும் பார்த்துட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன், அவ்வளவு. ஒரு கால் கூட பண்ணல ப்ரோ நீ.
ப்ரோ எனக்கு ப்ரோல கூப்பிடுறீங்க